வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கதிர் வந்து டிராவல்ஸ் வைக்கிற விஷயத்த பத்தி நம்ம ராஜி வந்து கதிர்க்கு வந்து சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க. கதிர், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட ட்ராவல்ஸை வந்து ரொம்ப நல்லாவே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி லோனெல்லாம் நம்ம நிறைய அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது, நிறைய அமௌண்ட் தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கதிர்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களோட காதலை வெளிப்படுத்துகிற விதமாக நம்ம கதிர்கிட்ட வந்து நிறைய விஷயத்தில் நீ தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனையை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், நீ புதுசாக கிளப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம கதிர் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜியோட உணர்வுகளுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்குறாருன்னே சொல்லலாம். இப்போ ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ராஜிக்கிட்ட வந்து, என்ன ராஜி கோவமாகவே இருக்கியா, ஏன் எப்போ பார்த்தாலும் கோவத்தோடவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பின்ன நீலாம் என் ரூம்மட்டாக கிடச்சா அப்படி தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் வந்து அரசையை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் வந்து இயரிங்ஸில் குமாரை வர வச்சுருக்காங்க. குமாரை வர வச்சதுக்கப்புறம் தப்பு பண்ணது குமார் தான் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்காக நம்ம பாண்டியன் உண்மைகளை சொல்லிகிட்டே போகிறாங்க. ஆனால் நம்ம சக்திவேல் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குமார் எந்த தப்புமே பண்ணலை, தப்பு ஃபுல்லாக பண்ணது பாண்டியனும் அவங்களோட பொண்ணும் தான், ஆனால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம நம்மக்கிட்ட தேவையில்லாத பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஏதாச்சும் விஷயத்தை வந்து டைவர்ட் பண்ணுற விதமாக எல்லா வேலைகளையும் பார்த்துட்ருக்காரு. இதையெல்லாம் தாண்டி குமாருக்கு வந்து கண்டிப்பாக பெரிய தண்டனையாக தான் கிடைக்க போகுது. கடைசியில் சக்திவேல் வந்து ரொம்ப வெறுமையோட ஃபீல் பண்ணி குடும்பத்தை வெறுக்கிற அளவுக்கு நடந்துக்க போகிறாரு. ஏற்கனவே தன்னோட அண்ணன் அண்ணி எல்லாருமே அவங்க பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க, நம்ம பையனை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறது, இவங்க பொண்ணால் தானே நம்ம பையன் இப்போ ஜெயிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற பிரச்சனையை கண்டிப்பாக நம்ம சக்திவேல் முத்துவேல் முன்னாடி உளர போகிறாரு. இதனால் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருக்குள்ளே பெரிய பிரச்சனையை வெடிக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.